ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜா ராணி அடுத்து வரக்கூடிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். சந்தியாட்ட சிவகாமி ஹால் டிக்கெட் கொடுத்த உடனே சந்தியா அவங்க காலில் விழுந்து நன்றி சொல்கிறாங்க. சிவகாமி சொல்கிறாங்க, செந்தில், சரவணன், மயில் இந்த மாதிரி எல்லாருமே உனக்கு ஆதரவாக பேசினாங்க, இனிமேல் என்னோட ஆதரவும் உனக்கு தாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் உன்னால் இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு எந்த குறையுமே வரக்கூடாது அப்படின்னு சிவகாமி சொல்கிறாங்க. நீ நல்லபடியாக எக்ஸாம் எழுது, உன்னோட அப்பா அம்மா கனவை நிறைவேற்று சந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனா சிவகாமிகிட்ட கேட்குறாங்க, அப்போ சந்தியாவை போலீஸ் வேலைக்கு போகலான்னு சொல்கிறீங்களா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் நான் என்ன வேறு மொழியிலையா பேசிகிட்டு இருக்கேன், தமிழில் தானே பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சிவகாமி சொல்கிறாங்க. நம்ம வீட்டோட மூத்த மருமக போலீஸ் ஆக போகிறா, உனக்கு சந்தோஷம் தானே அர்ச்சனா அப்படின்னு சிவகாமி கேட்குறாங்க. சிவகாமி சந்தியாட்ட சொல்கிறாங்க, என்னால் முழு மனசோட உன்னை போலீஸ் வேலைக்கு அனுப்ப முடியலை, என்கிட்ட சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா நீ போலீஸ் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமி சொல்கிறாங்க, எனக்கு இந்த குடும்பத்தோட சந்தோஷம்தான் முக்கியம், நான் எடுத்த இந்த முடிவால் இந்த குடும்பத்துக்கு எந்த பாதிப்புமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட போலீஸ் வேலையினால் இந்த குடும்பத்துக்கோ இல்லை சரவணனுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த உடுப்பை நீ தூக்கி போட்டுட்டு இந்த வீட்டு மருமகளாக நிற்கிறதுக்கு நீ தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தியாவும் அந்த கண்டிஷனுக்கு சரின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த கண்டிஷனை கேட்ட உடனே அர்ச்சனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிங்கிள் கண்டிஷன்னாலும் சிரித்து போகிற மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமி சரவணன்ட்ட சொல்கிறாங்க, உன்னோட பொண்டாட்டிக்கு வந்த லெட்டரை நான் ஒழிச்சு வைக்கணும்னு எடுத்து வைக்கல, ஒரு நல்ல நாளாக பார்த்து இவ கையில் கொடுக்கலான்னு தான் நான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தியா நல்லபடியாக இந்த பரீட்சையில் பாஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு இந்த லெட்டரை கொடுத்து அனுப்பியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே சாமி சன்னதியில் வச்சு பூஜை பண்ணி மறுபடியும் கொடுத்து விட்டுருக்குறாங்க அப்படின்னு சிவகாமி சொல்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும், இப்போ சந்தோஷம் தானே அப்படின்னு சரவணன் சந்தியாவை பார்த்து கேட்குறாங்க. சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியா. சமையல் கட்டில் பால் பாயசம் வச்சுருக்கிறேன், எல்லாருக்கும் எடுத்து கொடு மயில் அப்படின்னு சிவகாமி சொல்கிறாங்க. சந்தியா சரவணன் அப்பாட்ட சொல்கிறாங்க, அத்தை இதுக்கு சம்மதம் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தியா சொல்கிறாங்க, அத்தையோட மனசு கோணாத மாதிரி நான் என்றைக்குமே நடந்துப்பேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் வேலை, இந்த குடும்பம் ரெண்டுமே என்னோட கண்ணு மாதிரி, நான் அதை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்தியா. சரவணன் அப்பாவுக்கு நன்றி சொல்கிறாரு. நீங்கள் இவ்வளோ தூரம் சந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா அம்மா இந்த டிசிஷனே எடுத்திருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அர்ச்சனா மனசில் நினைக்கிறாங்க, அத்தையோட பிளானே வேறு, என்னமோ இவங்களுக்கு சப்போர்ட்டாக நடக்கிற மாதிரி எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததான் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரவணனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் பேசி முடிச்சுட்டு சரவணன் வந்து சொல்கிறாரு, மதுரையில் நடக்க போகிற மாநாடுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறதுக்காக என்னை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வர சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. மயில் சொல்கிறாங்க, நீங்கள் கிளம்பிட்டா அப்புறம் சந்தியா அம்மாவை யார் பரீட்சைக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சிவகாமி சொல்கிறாங்க, வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறோமே, நாங்கள் அவளை பரீட்சைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. சந்தியாவும் சொல்கிறாங்க, அவர் போகட்டும் அத்தை, பிஸ்னஸ் யூனியன் விஷயம், அவர் முன்னாடி நின்னாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போக இந்த மாதிரி மீட்டிங்லலாம் கலந்துக்கிட்டால் அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், அது மூலயமா நம்மளோட வியாபாரத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியா. அடுத்ததாக சரவணன் இப்போ ஊருக்கு கிளம்புறாரு. சந்தியா சரவணன்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க, நான் பரீட்சை நல்லபடியாக எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஃபோன் இருக்கே, நம்ம அடிக்கடி பேசிக்கலாம் அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு இப்போ சரவணன் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.